ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அந்த கற்பனை உலகத்தில் அந்த சாயை வந்துட்டு பயங்கரமாக டேட் பண்ணியிருந்திருப்பா. அவனுமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை எப்படிலாம் பார்த்துக்கிறணுமோ அப்படி எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ இவ ரியல் வேர்ல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஆத்தர்கிட்ட சொல்லி அந்த ஸ்டோரியவே லைட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கா. பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஸ்டோரியை பார்த்திங்கன்னா மாற்றி விட்டுறா. இவன் ஏன் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறான்னா, ஹையனோ மின் 2 பேரோட ஸ்டோரியுமே வந்து ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தன்னோட ஸ்டோரி வந்து ஃப்ளாப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் வந்து அவள் அந்த கற்பனை உலகத்தில் என்னெல்லாம் ஃபீல் பண்ணாலோ அதை இந்த ஸ்டோரியில் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோவும் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறான். ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது, என்னவ இந்த அளவுக்கு வேலை செய்கிறா அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா கையில் 2 காஃபியோடு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்க்குறா, யாருக்குப்பா அப்படின்னு. 2மே எனக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு வேளை ஹீரோயினுக்கு வாங்கினானோ என்னமோ தெரியல. மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரிஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்கு அதிக அளவு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஹீரோயின் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கா. அதில் இவங்க ரிலீஸ் பண்ண அந்த ஸ்டோரிக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேட்டிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா அளவற்ற ஆனந்தம், பயங்கரமாக வந்து ஹாப்பி ஆகி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே ஆஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா கெத்தாக வந்துட்டுருக்கா. ஹீரோவை பார்த்திங்கன்னா அப்படியே ஏளனமாக பார்க்குறா. பார்த்தில்ல, என்னையெல்லாம் நீ முந்த முடியாது அப்படின்னு. ஸோ அந்த சாயோட கேரக்டர் தானே இந்தளவுக்கு இவளுக்கு புகழெலாம் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரிட்டன் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த கமெண்ட்ஸு அந்த ரேட்டிங்ஸை தான் பார்த்து சந்தோஷப்படுறா. சரி, நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு திரும்பவும் அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா போகிறா. அப்போ சாய் பார்த்திங்கன்னா எங்கேயோ கவர் ரெடியாகி ஹெலிகாப்டரில் போக போகிறேன்னா அந்த டைம் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா மாசான ஒரு காரில் வந்து இறங்கிட்டு இருக்கா. ஆமாம், நீ ஏன் அப்பப்போ என்னை வந்து மீட் பண்ணவே மாட்டுற, ரொம்ப பிஸியாக இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாப்பா கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இவ்வளோ ஒரு அழகான ஒரு தீவுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்திங்கன்னா 2 பேரும் தனியாக டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் கரைக்கு வந்ததுக்கப்புறம் அழகாக அங்கே லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு சாய் பார்த்திங்கன்னா ஹீரோனுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்திங்கன்னா என்னடா இது எல்லாமே ஜெட்டு வேகத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு. இல்லைப்பா அது வந்து அப்படின்ட்டு இழுக்கிறாளா. சரி ஓகே, அப்போனா நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இரு, கொஞ்சம் யோசிச்சு நீ அதுக்கப்புறம் முடிவு சொல்லு அப்படின்னு. ஹீரோனோட பக்கத்தில் வந்து அவளை பார்த்திங்கன்னா கிஸ் பண்ண வரான். ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லையே, இதே என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவளும் பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணுறா. ரியல் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ஊன்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் அவன் ஒரு டைமண்ட் ரிங்கை பார்த்திங்கன்னா கையில் வந்து போட்டு விட வரான். அவளுக்கு அளவற்ற ஆனந்தம், இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் நடந்ததே இல்லையேன்னு. அந்த டைம் பார்த்திங்கன்னா அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான். என்னடா அவன் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறானே அப்படின்னு சுற்றி பார்த்தா எல்லாமே ஃப்ரீஸில் தான் இருக்குது. இவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ இந்த சாயோட மண்டைக்கு மேலே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பாப்பப் ஆகுது. அதாவது ஒரு பர்சனை வந்து இதுக்குள்ளே டேட் பண்ணணும் அப்படின்னா 50,000 மணி நேரம் மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பே பண்ணணுமா. ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுது. என் வாழ்க்கையில் இப்போ தானடா ஒரு 5 நிமிஷம் சந்தோஷமாக இருந்தேன், அது உங்களுக்கு பொறுக்கலையாடா அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நிஜ உலகத்துக்கு வந்துடுறா. இப்போ தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அதில் ஒரு ஆளை வந்து டேட் பண்ணுறதுக்கு 50,000 மணி நேரம் தான் ஃப்ரீயாக கொடுப்பானுங்க, அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணணும். ஆனால் இந்த சாய் மட்டும் ஒரு கேரக்டர் கிடையாது. இந்த கேம் வேர்ல்டில் கிட்டத்தட்ட 900 பேர் இருக்கானுங்களாம்மா. என்னடா 900 பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு இவளுக்கு இதுவுமே ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறா. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அவளுக்கு அந்த சாயோட ஞாபகமாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே போக முடியாது, காசு கட்டி அவனை போய் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அந்த டைமு இந்த கேமிங்கை வந்து டெவலப் பண்ணியிருந்திருப்பான்ல, அவன் பார்த்திங்கன்னா வந்து மீட் பண்ணி பேசுகிறான். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அந்த டிவைஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு. பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எத்தனை பேரை டேட் பண்ணிங்கன்ற மாதிரி கேட்குறான். நான் ஒரே ஒரு ஜீவனை தான் டேட் பண்ணேன் அப்படின்னு. ஏன் ஒரே ஒரு ஆளை டேட் பண்ணிங்க, உங்களுக்கு 1 மந்த் வந்து நான் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே டேட் பண்ணி எனக்கு ரிவ்யூ கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறான். இவளும் பார்த்திங்கன்னா சரி நம்மளுக்கு தான் இந்த நிஜ வேர்ல்டு ரொம்ப போரிங்காக இருக்கே அப்படின்ட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து அந்த டிவைஸை மாட்டுறா. அங்கே ஒரு டுட்டோரியல் இருக்கும் இல்லையா, அந்த மேடமும் போய் தான் மீட் பண்ணுறா.
இப்போ நான் வந்து வேறு ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணணும், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அம்மாவை பார்த்திங்கன்னா கைட் பண்ணுது. டப்புன்னு ஒரு ஆப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹீரோனை பிடிச்சி தள்ளும்போது அவள் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்டோரி லைனுக்கு வர அவளோட ட்ரெஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறுது. இந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக உதிர்ந்துட்டுருக்கு. அப்போ இவன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெட்டல் வந்துட்டு இருக்கு. அதை ஒரு பையன் பார்த்திங்கன்னா எடுக்கிறான். யாரா அது, நமக்கான ஆள் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த பையனுமே பார்த்திங்கன்னா ஹீரோயினை பார்க்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்கானுங்க. அந்த டைம் வேறு ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா இங்கே என்னடா பண்ணுற, இந்த பொண்ணு யாரான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருந்தது அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவனும் அந்த பொண்ணு போயிடுறாங்க. ஒருவேளை இவன் மெயின் கேரக்டர் இல்லை போல் அப்படின்ட்டு இவன் திருன்னு முழிச்சிட்ருக்கா. பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வா இங்கே என்ன பண்ணுற, நம்ம அங்கே போகலான்ற மாதிரி சொல்லும்போது இவ யாரா அப்படின்ட்டு ஹீரோனுக்கு இருக்க. அவள் தலைமையில் ஒரு பாப்அப் மெசேஜ் வருது. இந்த ஸ்டோரியில் இவ தான் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டாமா. சரின்னு 2 பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வராங்க. அங்கே இந்த கிளப்புக்கான ஈவெண்ட் எல்லாம் நடக்கும் இல்லையா, ஒரு கிளப்பில் சேர்றதுக்கான அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒன்றுத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு கிளப்பில் பார்த்திங்கன்னா லைன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது என்னடா லைன் ரொம்ப நீண்டுட்டு போகுது, அப்படி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாஸ்கெல்லாம் போட்டு கத்தி சண்டைலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேம் தான். அது என்ன அவ்வளோ பாப்புலராக அப்படின்னு ஹீரோன்னு கேட்கும்போது அந்த கேம் பாப்புலர் கிடையாது, அதில் இருக்கிற ஒரு பையன்தான் பாப்புலர் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவளோட பாக்கெட்டில் இருந்து 2 டிக்கெட் எடுக்கிறா. அடியே இது நீ வச்சிருக்கியா அடி, இது அந்த பாப்புலரான பையன் கலந்துக்க போகிற அந்த ஈவெண்ட்டுக்கான டிக்கெட்டு, வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு அங்கே வந்துடுறாங்க. ஸோ அப்போ அந்த கிளப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு சுத்தமாக இது வரைக்குமே இந்த ஃபைட் தெரியாதவங்க வாங்க, உங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு. அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த பெடல்ஸ் இருக்குல்ல அது பறந்து வருது. அதை ஹீரோயின் இது என்ன இங்கிட்டு பறந்து வருதுன்னு பிடிக்க போகும்போது கை தூக்குன மாதிரி ஆயிடுது. அப்போ வாங்க நீங்களே வாங்க, உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பாப்புலரான பையன் தான் கற்றுக் கொடுக்குறான். ஆக்சுவலாக இந்த பையனை தான் ஹீரோயின் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பையன்தான் இதில் மெயின் லீடுமே கூட. ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா அவன் ட்ரெயின் பண்ணுவான்னு பார்த்தா ஹீரோயின் செம்மையாக இந்த ஃபைட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிடுது. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கேம் தெரியுமான்னு, இல்லை ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் விளாட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. அதாவது ஹீரோயினுக்கு இந்த கேமில் பார்த்திங்கன்னா இந்த சண்டைலாம் நல்லா போடக்கூடிய ஒரு கேரக்டர் தான் போல். சரி இவன் தான் மெயின் கேரக்டர்னு தெரிஞ்சு போச்சு, இவனை போய் நம்ம பேசி கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ண பார்த்தா அவன் என்னென்னா இஞ்சி தின்ன குரங்காட்டான் அவளை அழகாக அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போய்கிட்டே இருக்கான். என்னடா போன ஸ்டோரியில் அவன் என்னை சுற்றி வந்தான், இவன் என்னை மதிக்கவே மாட்டுறானே அப்படின்னு அந்த டுட்டோரியல் லேடிக்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லிகிட்ருக்காங்க, இங்கே பாரு இந்த கேமில் கிட்டத்தட்ட 900 கேரக்டர்ஸ் இருக்குது, ஒன்றுக்குமே ஒரு விதமான கேரக்டர் இருக்கும். முன்னாடி சாய் கேர்ள் ஃப்ரெண்டு தாங்குற மாதிரி ஒரு கேரக்டர், இவன் ரொம்ப ஸ்டெபனாக இருக்கிற மாதிரி கேரக்டர், நீ தானே சூஸ் பண்ண, சரி வேணானா வீடு, வேறு ஏதாவது நீ சூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது அது எப்படி இவன் என்னை கண்டுக்காமல் இருப்பான், கண்டிப்பாக அவனை நான் கரெக்ட் பண்ணி காட்டுவேன் அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா ஒரு சபதம் மாதிரி எடுத்துகிட்ருக்கா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டுக்குமே வந்துடுறா. அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறனால ஹீரோவோட அந்த மசாஜ் பண்ணுற அந்த சேரில் தான் படுத்துட்ருக்கா. ஹீரோ பார்க்குறான், இவர் சரியில்லையே, அடிக்கடி நம்மளோட சோபாலே படுத்துக்கிறாளே அப்படின்ட்டு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சரி டயர்டாக இருப்பா போல், தூங்கட்டும் அப்படின்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகும்போது அவளுக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் வந்துடுது. ஹைன்னு இருக்கார்ல அவர் தான் கூப்பிட்ருப்பாரு. அதாவது பார்த்திங்கன்னா லீவில் போயிருக்காங்க போல், அவங்க இருந்தால் தான் ஹீரோயினுக்கு வேலை போல். ஸோ அவங்க தான் லீவுக்கு போயிட்டாங்களே, நீ மட்டும் ஏன் சுற்றிட்டுருக்க, நீனும் லீவுக்கு போன்ற மாதிரி சொல்லும்போது அவனும் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீ காலேஜ் படிக்கும்போது உன் பின்னாடி எத்தனை பேர் சுற்றினானுங்க, நீ எப்படி இருந்த அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது ஆமாம்ல, நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம பின்னாடி எவ்வளோ பேர் சுற்றினானுங்க, இப்போவுமே நம்ம ஒரு காலேஜ் கேரக்டரில் தானே அந்த வேர்ல்டில் இருக்கோம். ஸோ நம்ம அசால்ட்டு அவனை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா அந்த டிவைஸ் எடுத்து மாட்டி அந்த உலகத்துக்கு போயிடுறா. ஸோ க்யூட்டாக பண்ணுன்ற பேரில் இவ பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக இங்கிட்ட திரும்புகிறா, முடிய இது பண்ணுறா, அவனை போயிட்டு உரசுறா, நைன்னு அவனை சுற்றி வந்துட்டுருக்கா. அவனுக்கு பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகுது. எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாக ஆகலாம் அப்படின்னு. எனக்கு டைம் இல்லைன்ற மாதிரி அவன் போகிறான். இதுக்கப்புறமா அந்த காலேஜில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒன்றா டின்னருக்கு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதையே மறந்துட்டு இந்த அடல்ட்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த
எல்லா ஆல்கஹாலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கலர் வியர்டாக பார்க்குறாங்க. என்ன இந்த மாதிரி பண்ணுறா, நம்ம காலேஜ் ஃபஸ்ட் இயர் தானே படிக்கிறோன்ட்டு. ஸோ ஹீரோனுக்கு இப்போ தான் ரிலீஸ் ஆகுது, ஐயோ நான் குடிக்கலாம் மாட்டேன், ஜஸ்ட்டு வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்களா. அப்போ ஹீரோயினும் அந்த மெயின் லீடும் பார்த்திங்கன்னா பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுற அந்த மாதிரி நார்மலாக. அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழைலாம் திடீர்னு பெய்ய ஆரம்பிச்சிரு. ஹீரோயோட மனசில் பார்த்திங்கன்னா இவன் வந்து அவனோட கோட்டை கலட்டி அப்படியே நம்ம தலையில் போட்டு நம்ம 2 பேர் ரொமான்டிக்காலாம் ஓட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த விஷயத்த நம்ம தான் பண்ணி ஆகணும்னா அவளோட கோட்டை எடுத்து 2 பேர் மேலே போட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே 2 பேரும் ஜாலியாக தான் அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. இப்படி இவங்க வரும்போது இந்த மெயின் லீடோட மூஞ்சியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில மாற்றங்கள் ஹீரோயினை பிடிக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் 2 பேரும் வந்து அந்த லாண்ட்ரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் லாண்ட்ரியில் போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த மெயின் லீட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப க்ளோஸாக வராங்க. என்னடா அவன் டப்புன்னு இப்படி வரானே அப்படின்ட்டு அவளுக்கே ஆச்சரியமாக இருக்கும்போது அவன் என்னென்னா அவங்க ஹேர் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குன்றான். அட சை நீனா ஒரு மனுஷனாடா அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறா. வழக்கம் போல் இப்போ பார்த்திங்கன்னா வேலைக்கு போகும்போது இப்போ தான் சோஷியல் மீடியா எல்லாமே செக் பண்ணி பார்க்குறா. அதில் அவங்க எக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆக போகுதாமல் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஒரு வயிற்றுச்சலாக இருக்குது. ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறேன், இவங்க டேட் பண்ணும்போது லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் போடுன்னு இவளே சொல்லியிருந்திருப்பா. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா இல்லை இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இல்லை அப்படின்ட்டு ஒன்றத்தையுமே வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ என்கேஜ்மெண்ட் ஆனது டேட் பண்ணுறது எல்லாத்தையுமே போடுறானே அப்படின்ட்டு கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருக்குது. சரிடா, இந்த சோகத்தை மறக்கிறதுக்கு நம்ம திரும்ப அந்த கற்பனை உலகத்துக்கே போவோம் அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா மாட்டிட்டு கற்பனை உலகத்துக்கு வந்துடுறா. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த மெயின் லீட் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. திரும்பவும் பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு வரா. அவங்க ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கும். பயங்கரமாக மழைலாம் பெய்யுது. அந்த டைம் ஹீரோ பார்த்திங்கன்னா கொடையோடு வந்துட்டுருக்கான். வா நான் வேணா உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்னு. இல்லையே எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து என்னை கூட்டு போவான்ற மாதிரி சொல்லும்போது அவன் எங்கிட்டிருந்து அவன் வேறு உலகத்துல இருக்கான். ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவளாவே அந்த மண்டையில் பேக்கெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. திரும்ப வீட்டுக்கு வந்து அந்த சோஷியல் மீடியாவில் மறுபடியும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே காண்டாகிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸே பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறான். நான் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணனால நீ ரொம்ப சோகமாக இருப்ப, அதை மன்னிச்சிரு அப்படின்னு. அதான் விட்டுட்டு போயிட்டியே, அப்புறம் நான் என்ன வெங்காயத்துக்கு சோகமாக இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா டப்புன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.